பரிமளா இங்க வாயே. கோகுல் கைய வீசிட்டு வரா, நீ ஒண்ணு கேட்கலையா? வரட்டும், வந்தா தான் தெரியும். ஒரு விஷயம். பரவாயில்ல சொல்லுங்க. நீ கேட்டது வாங்கிட்டு வந்திருக்க. எங்க எடுங்க. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏய், நீ வகையா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. பேசாம திருப்பி கொடுத்துரு. இன்னைக்கு தாண்டி நிரந்தரமா தப்பிக்க போற. அவ எப்படி தலத்தளிக்க ஓட போற பாரு. எப்படி? என்ன சீக்கிரட்டா பேசுறீங்க? டிசைன் நல்லா இல்லையா? நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு இந்த பாவைக்கு தெரியாம போச்சு. நாம 2 பேரும் இணையறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை சொல்லி ஆகணும். இந்த பாரு, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. உண்மையை கக்கிரு. அடிக்கடி எங்க வீட்டுக்கு அத்தமக ஒருத்த வந்துகிட்டு இருப்பான். வரட்டுமே. யாரும் இல்லாத நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்தான். திடீர்னு அறைக்குள்ள புகுந்து கதவு பூட்டிக்கிட்டான். ஓட்டி கட்டி பிடிச்சான். சரின்னு விட்டா கிஸ் பண்ணா. சரின்னு விட்டா பலாத்காரம் பண்ணி எனக்கு எடுத்துட்டான். அதுக்கும் சரின்னு இருந்திருக்கல. அதான் உங்க குழந்தை வளர வேண்டிய இடத்துல அவன் குழந்தை வளருதோன்னு எனக்கு 2 மாசமா சந்தேகமா இருக்கு. ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன் தெரியுமா? நான் உங்க கூட வரும்போது புனிதமானவளா இருக்கணும். வரதட்சணை என்கிட்ட வாங்கிட்டு கண்டவனோட வாழ்க்கை நடத்துறியா? ஏன் ஓடுறீங்க? நான் என்ன எனக்காக ஒரு தாஜ்மஹாலா கட்ட சொல்றேன்? ஒரு டாக்டர் தானே காட்ட சொல்றேன். அடிச்சி ஒன்ன கண்டு பயந்து ஓடல. நீ கேட்ட நேரத்துல கண்ட பயந்த கடவாங்கல. அவனுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா காலேஜுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ண போறாங்களோ அவனுங்க போட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். டியர் ஸ்டூடண்ட்ஸ், நமது கல்லூரியின் கலை விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக சமுதாயத்திற்கு புதிய கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் சினிமா துறையிலே எடுத்துச் சொல்லுகின்ற மிகச்சிறந்த டைரக்டர் மிஸ்டர் பரணி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக உங்களிடையே வந்திருக்கிறார். அவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். முதல் பரிசு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற எஸ் மோகன், காமர்ஸ், 3rd BA. கட்டுரை போட்டி முதல் பரிசு எம் கதரேசன், 3rd BSc பிசிக்ஸ். பாட்டு போட்டி முதல் பரிசு கங்கா, 3rd BSc கெமிஸ்ட்ரி. கங்காவுக்கு இருக்கிற கைதட்ட பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமா இருந்த பாட்டை இப்போ நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க பாடி காட்டுவாங்களா? தைரியமா பாடு. ஏமாச்சு போட்டியில கலந்துகிட்ட மத்தவங்கள என்ன பாவம் செஞ்சாங்க? அதானே பேச்சு போட்டியில கலந்தவங்கள பேசி காட்ட சொல்ல, கவிதை போட்டியில கலந்துகிட்டவங்கள எழுதி காட்ட சொல்லடா. ஓவிய போட்டியில கலந்துகிட்டவன வரைஞ்சு காட்ட சொல்லல. நல்ல வேலைடா, நம்ம காலேஜ்ல சாப்பிடுற போட்டி நடக்கல. ஏன்னா சாப்பிட்டு காட்ட சொல்லுவாங்க போல இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், பாட்டு பிடிக்குதுன்னு சொன்னீங்களா இல்ல பாடுறவங்கள பிடிக்குதுன்னு சொன்னீங்களா? ஆமாடா, சார் ஐஸ் வச்சுட்டாரு. கங்கா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் விசிட்டிங் கார்டை மாத்திப்பாங்க. 2-3 தடவை போன்ல பேசிட்டா டைம் கிடைக்கும் போது மாபலிபுரத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லுவாரு. அப்புறம் கமாய்தான். சினிமாக்காரனுக்கு எப்படி பிராக்கெட் போடணும்னு சொல்லியா கொடுக்கணும்? சரி சார். மிஸ்டர் பிரேம்குமார் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா பிளீஸ் நீங்க யாரும் அவர் தப்பா எடுத்துக்காதீங்க. கலட்டா பண்ணாதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற தப்பான அபிப்பிராயம் அவரையும் பாதிச்சிருக்கு. அவரும் இந்த ஜெனரேஷன்ல தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வயசும் சூழ்நிலையும் அப்படி பேச வைக்குது. நானும் உங்களை மாதிரி காலேஜ் லைஃபை கடந்து வந்தவன் தான். எனக்கு இதெல்லாம் புரியும். சோ நடந்த இந்த நிகழ்ச்சியில எனக்கு வருத்தமோ கோபமோ நிச்சயமா கிடையாது. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து பெருமைப்படுத்தின இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு
விடைபெறுகிறேன். வணக்கம். சார், ஜஸ்ட் மினிட். நமது கல்லூரியின் அழைப்பு கிணங்கி இங்கே வருகை தந்து சிறப்பித்த திரைப்பட இயக்குனர் திரு பரணி அவர்களிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்ட பிரேம்குமார் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சத்தம் போடாம வண்டியில இரு. நான் ஏறணும் முடியாது. மிருகத்தனமா நடந்துகிட்டேன்னு நேத்து சொன்னேன்ல, இல்லாத பேர் எனக்கு வச்ச, அப்படியே நடந்துக்கிறேன். ஐயோ,